ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மணி நேச்சுரல் விலாக். இங்கே பாருங்களே, கீரை எவ்வளோ சூப்பராக தளைஞ்சிருக்குது அப்படின்னு. இதெல்லாம் விதை போடவே இல்லை, அந்த மண்ணிலிருந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளவு அழகாக தளைஞ்சிருக்கு அப்படின்னு. தண்டு கீரை. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விதை போடவே இல்லை, அதுவாகவே முளைச்சி வருது. என்னென்னமோ பப்பாளி கண்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த வாடாமல்லி செடின்னு சொல்லுவோம்ல, அதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல. அப்புறம் ஏதோ ஒன்று கோவாத்தலை மாதிரி ஒன்று வருது. மல்லிகை செடி நல்லா இப்போ தான் துளிர்க்க ஆரம்பிக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக துளிர்த்து வருது அப்படின்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா முல்லைப்பூ செடி. இது கீழே போட்டிக்கோளில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொண்டாந்து வச்ச உடனே நிறைய கிளைகள். பாருங்கள், ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருந்தது, இப்போ நிறைய கிளைகள் விட்டு சூப்பராக தலையுது. அப்புறம் இது நித்திய கல்யாணி பூ. இது வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம்ப்பா, இது நான் விதையெல்லாம் போடவே இல்லை, எப்படி இந்த ஒயிட் கலர் சங்குப்பூ வந்துச்சுன்னே தெரியல. பாருங்களேன், நான் இது வரைக்கும் இத்தனை வருஷ காலமாக இந்த ப்ளூ கலர் தான் வளர்த்திட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலர் தான் கீழே எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒயிட் கலர் வந்தது ரொம்ப அதிசயமாக இருக்குது. விதையெல்லாம் போடலை, ஆனால் அந்த ஒயிட் கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நிறைய பக்கம் தேடி இருக்கேன், இந்த செடி ஒயிட் கலர் பூ கிடைக்குமா அப்படியெல்லாம் தேடி இருக்கேன். நர்சரிலாம் கூட பார்த்துருக்கேன், ஆனால் கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சு, இப்போ தான் பூத்த ஒன்று பார்க்குறேன். இப்போ தான் பூத்துருக்குது. இங்கே பாருங்கள், என்ன ஒரு அதிசயம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த செடி. எப்படியாவது கொண்டு வந்துடணும். இத்தனை வருஷமாக, அதாவது இத்தனை நாள் அது தெரியல. இது எல்லாம் ஒரே இந்த சங்குப்பூ செடி தான் வருது போல், விதை விழுந்து வருது அப்படின்னு நினச்சிட்டேன். இதுவுமே பாருங்கள் ப்ளூ கலர் தான். இதெல்லாம் இந்த விதைகள், இதிலேருந்து வரக்கூடிய விதைகளை எடுத்து இப்படி போட்டு விடுவேன். அப்போ இதெல்லாமே ப்ளூ கலர் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் தான் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதிசயம், மிராக்கிளாக இருக்குது, எப்படி வந்ததுன்னே தெரியல. அப்புறம் இதில் இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நல்லா வெயிலுக்கு சூப்பராக பூக்குது. நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்குது. அதோட மொட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் இதுலேயும் சங்குப்பூ செடி தான், நிறைய புல் வந்துருச்சு, இதெல்லாம் பறித்து விடணும். அப்புறம் இது பாருங்கள் முல்லைப்பூ செடி, நல்லா இப்போ தான் அரும்பு வைக்கிது, குட்டி குட்டியாக அரும்பு வைக்கிது. இதெல்லாம் கீழே வச்சுருந்தேன், பூக்கவே இல்லை, நிழல் இருந்ததுனால. இப்போ கொண்டாந்து மேலே வச்சோன்னே சூப்பராக பூக்குது. இது மாதுளஞ்செடி, இது காஞ்சு போய் இப்போ மறுபடியும் துளிர்த்து வருது. இதில் பெரிய அதிசயம் இந்த ஒயிட் கலர் சங்குப்பூ செடி வந்தது தான். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, இந்த க்ரோ பேக்லாம் நேரடியாக தரையில் வைக்காதீங்க சிஸ்டர், ஏன்னா கீழே தரை ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்டு தான். ஸ்டாண்டு வாங்கிட்டு நான் ஸ்டாண்டு மேலே வச்சுக்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான். இங்கே க்ரோ பேக்கில் மண் போட்டு வச்சுருக்கேன், இதில் செடி வைக்கணும். அதுக்கப்புறம் இது அல்லிப்பூ செடி. இங்கே பாருங்க, இது கீழே வச்சுருந்தேன், இப்போ கொண்டாந்து மேலே வச்சுட்டேன். வெயில் பத்துறதில்லை, அதனால் கொண்டாந்து இப்போ மேலே வச்சுட்டேன். நம்மளுடைய ஃபேவரட் இந்த காகிதப்பூ செடி. இதெல்லாம் யார் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சூப்பரான ஒரு கலராக இருக்கும், ஒரு மாதிரி டார்க் பிங்க் அண்ட் பீட்ரூட் கலர் கலந்த மாதிரி ஒரு கலருங்க. இது லைட் பிங்கில் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சீசன் அவ்வளவா இல்லை, அதனால் பூ கம்மியாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பூக்கும், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் எனக்கு இந்த சங்குப்பூ செடி பார்த்த உடனே
ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இவர் டீ எடுத்துகிட்டு மேலே வந்தேன். எப்போதும் டீ காஃபி எடுத்துகிட்டு மேலே வந்துடுவேன். வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைலில் உட்காந்து எடிட் பண்ணுவேன். உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். காலையிலேயே வந்துட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போவேன். இது நம்ம வீட்டு தென்னை மரம். இப்போ தான் தேங்காய் போட்டோம். முதல்ல இலை இது வரைக்கும் வந்தது. இப்போ எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். போன 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாருங்கள் தேங்காய் பாருங்கள் கீழே குமிச்சிருக்குது. இது வந்து கீழே கார்டனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை இலையை ஃபுல்லாக இந்த தேங்காய் தென்னை மர இலை வெட்டி விட்டு ஃபுல்லாக வந்து வாழை மரம் ஃபுல்லாக அமுத்திருச்சு. ஒடிஞ்சு போச்சு. மறுபடியும் கீழே எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். ஆளுங்க வர சொல்லியிருக்கேன். அந்த முருங்கை மரத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டோம். முருங்கைக்குச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள். அதெல்லாம் நட்டு விடணும். சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ணணும். நிறைய வாழை மரம் தான் உள்ளே வச்சுருப்பேன். அப்படி ஒரு 15 வாழை மரத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் வந்து நல்லா தளைஞ்சு வந்தது. அப்படியே உடஞ்சி போச்சு. வந்துரும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். இது வந்து செவ்வலடி பாருங்கள், அணில் பாருங்கள். இந்த டைம் தான் நிறைய இளநீ வெட்டினோம். ஒரு 15 இளநீ பக்கம் வெட்டி ஃபேமிலியோடு அப்படியே வந்து ஜாலியாக உட்காந்து குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் இங்கே வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஒய்யாரமாக உட்காந்துருக்காரு, தெரியுதா? இதெல்லாம் காலையில் அப்படியே பார்த்துக்கிட்டு இது வந்து இப்படி சுற்றி நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்கும். இது எப்போதும் நம்ம வீட்டில் வந்து பின்னாடி உள்ள கார்டனுக்குள்ளே உட்காந்துக்கும். இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே பார்த்துக்கிட்டு இது கொடுக்குற சவுண்டை கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்டு சுற்றி இந்த குருவி சவுண்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இயற்கை சவுண்டு அவ்வளோ பிடிக்கும். அதனாலே வந்துடுறது. எவ்வளவு அந்த சூரிய ஒளியில் பாருங்க. காலையில் இப்போ மணி என்ன 7:35 காலையில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பாருங்க 7:35. ஆனால் இந்த காலையில் இந்த அழகான விஷயங்களெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருக்கும். மனசுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பாருங்கள் ஒரு குட்டி குருவி இருக்குது பாருங்க. இதுதான் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கான ஒரு நேரம்னு நான் நினச்சிக்குவேன். நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் தான். அதுதான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்படி உட்காந்துருக்குது பாருங்க. யாருக்கெல்லாம் காஃபி வந்து போட்டு ரொம்ப ரிலாக்ஸாக குடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. எவ்வளோ வேலை வேணாலும் காலையிலேருந்து செஞ்சிட்ருப்பேன். ஆனால் அந்த காஃபி டீ குடிக்கிற மட்டும் அப்படியே வந்து அமைதியாக தனிமையாக வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து குடிக்கணும். அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் பெரும்பாலும் இங்கே மொட்டை மாடிக்கு வந்துடுவேன். வந்து உட்காந்துட்டு அப்படியே இந்த குருவி கத்துறது, மயில் கத்துற சவுண்டு, மயில் வர்றது, குருவி வர்றது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு அப்புறம் தான் கீழே போவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படியெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இன்றைக்கி வந்து ஒரு 11 மணி போல் லாங் வீடியோவை ஷார்ட்ஸ் வீடியோவாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிட்டு நான் வந்து பதிவு கொடுக்குறேன். எல்லோரும் பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஸோ மச்.